ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட முக்கியமான இடம் வரப்போகுது. நம்ம வந்து எண்டர் டிராகனை போட்டு தள்ள போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக. ஸோ இந்த எண்டர் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மைன்கிராஃப்டோட போஸ். இதை வந்து நம்ம டிஃபீட் பண்ணோன்னா இந்த மைன்கிராஃப்ட் கேமே முடிஞ்சுது. ஆனால் அந்த எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை, எக்கச்சக்கமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். ஸோ இப்போ எக்கச்சக்கமான ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய வரும். ஸோ நமக்கு தேவையான பேக்கப்கான எல்லா ஆர்மரும் வந்து எடுத்து வச்சுக்கலாம், அயன் எல்லாத்தையும். அப்புறம் கைஸ், இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து chengbees.com வந்து போட்டு பார்த்துட்டேன். அதோட கோஆர்டினேட்ஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு தேடி கிளம்பிடலாம். ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ அங்கே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வில்லேஜ் கடையில் தான் நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம வில்லேஜ் வந்து ரொம்ப பக்கம், ஒரு 100 பிளாக் நம்மளோட டிஸ்டன்ஸ் இருக்குது. வழக்கம் போல் நம்மக்கிட்ட வில்லேஜ் கிடச்சா லூட் அடிப்போம். சரி, அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், இங்கே வந்து இந்த இக்ளூ மாதிரியான ஒரு வீடு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே நமக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு ஓப்பியான நிறைய லூட்டெல்லாம் கிடைக்கும். நிறைய என்சாண்டட் ஆப்பிள், கோல்டன் ஆப்பிள்லாம் கிடைக்கும். என்சாண்டட் ஆப்பிள் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து ஒரு சாம்பிஃபைடு வில்லேஜரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் வில்லேஜரும் இருப்பாங்க. நமக்கு தேவையான செஸ்ட்டு மட்டும்தான் இருக்குள்ள, வேறு லெவலில் ஓப்பியான லூட்டெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, திறந்தாச்சு. பெருசாக நமக்கு எதுவும் கிடைக்கல. கோல்டன் ஆப்பிள் ஒன்று கிடச்சிருக்கு. சரி, கிடைச்ச வரைக்கும் நல்லது தான், எடுத்துப்போம். வேற இங்கே எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ நம்ம மேலே கிளம்பிடலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்ட்ராங் ஹோல்டோட லொக்கேஷனுக்கு வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு அடியில் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, மைண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து தேடணும். அந்த எண்டர் போர்ட்டல் இருக்கிற இந்த ரூமை வந்து தேடணும். ஸோ இந்த பக்கம் நான் அப்படியே தேடிட்டே வந்தேன். இந்த பக்கம் ஒரு ஸ்போனர் இருந்தது, சோம்பி ஸ்போனர். ஸோ இந்த ஸ்போனர் வந்து கோஆர்டினேட்ஸை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அப்போ போய் யூஸ் ஆகும்னு. ஸோ நிறைய சோம்பி தொல்லை இருந்துச்சு. அதனால இந்த இடத்த பிளாக் பண்ணலான்னு நான் வந்து டர்ட்டை வச்சு இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாக சோம்பியாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்த அடைச்சி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து அந்த லைப்ரரியை பார்த்தேன். இதுக்குள்ளே ஒரு செஸ்ட் இருக்கும், அதில் ஓப்பியான லூட்டெல்லாம் கிடைக்கும். ஸோ அதில் நமக்கு வந்து 2 ஓப்பியான புக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிம்மும் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், அந்த எண்டு போர்ட்டல் இருக்கிற ரூமை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த எண்டு போர்ட்டலை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெட் வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட இப்போ பேக்கப்கான நிறைய சாமான் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒன்றும் கொண்டு போறது இல்ல. இது வந்து பேக்கப்கான சாமான் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல இந்த செஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போவோம். ஸோ தேவைப்பட்டா திருப்பி வந்து எடுத்துக்கலாம், கண்டிப்பா தேவைப்படும். ஸோ கைஸ், நான் பேக்கப்கான எல்லா சாமானையும் வந்து அந்த செஸ்ட்ல போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எண்டு போர்ட்டல் வந்து ஆக்டிவ் பண்ணிடலாம். ஸோ ஐயோ ஃபெண்டர் எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த ஐயோ ஃபெண்டர் வந்து இதுல பிளேஸ் பண்ற சவுண்ட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா சூப்பரா இருக்குது, கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. ஓகே, நம்ம வந்து எண்ட் போர்ட்டல் வந்து ஆக்டிவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஸ்ட்ல நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், அதாவது பேக்கப்கான எல்லா ஐட்டம்ஸும் வந்து வச்சிருக்கேன். ஐயோ ஃபெண்டர் இதுல வச்சுக்கலாம். ஓகே, பேக்கப்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பாக்கி என்ன வேலைன்னா இதில் குதிக்கிறதா வேலை. குதிக்கிறோம், அந்த எண்டர் டிராகன் வந்து முடிக்கிறோம். ஸோ ரெடி, 1 2 3. ஓகே கைஸ், நம்ம வந்து எண்டு வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எண்டர் டிராகனை முடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. சரி, இப்போ நம்ம மேலே போகலாம். இதை உடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகுதுங்க கைஸ். ஸோ உடச்சி மேலே போய்க்கலாம். ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறதில்ல. என் கேம் பிளேயை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இன்னொரு ஐடி தான். ஓகே, நம்ம எண்டோ டிராகனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பீட் பண்ணியாச்சு. ஓகே, ஒருவேளை நம்ம வந்து எண்டோ டிராகனை பீட் பண்ணியாச்சு. இன்னும் என்டர்மெண்ட் சும்மா இரே ஒன்று தான் பண்ணலை நான். ஓகே, இந்த எக்ஸ்பி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பி வந்து கலெக்ட் பண்ண விட மாட்டேறான் இந்த எண்டர்மேனு. ஈர வர உனக்கு ஆப் வைக்கிறேன் இரு. ஓகே கைஸ், இந்த பக்கம் தான் என்சிடிக்கு போகிறதுக்கான அந்த போர்ட்டல் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் போய் எலைட்ராவை எடுப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் வந்து கண்டிப்பாக என்சிடி அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த என்சிடிலேருந்து அந்த எலைட்ராவை எடுப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் AK Galaxy.